இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ஐபோன்னாலே பஞ்சாயத்துன்ற மாதிரி இப்போ நிறைய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐபோன்ல மீண்டும் ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐபோன்ல இப்போ ஒரீடு சவுண்டு, ஏதாவது வித்தியாசமா சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஐபோன்ல என்ன பிரச்சனைனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான சவுண்டு, வாய்ஸ் கம்மிங் எல்லாமே ஐபோன்ல இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ காரணமாக இந்த வாய்ஸ் அண்ட் வெரீடு சவுண்ட் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வித்தியாசமான விசித்திரமான சவுண்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது எதுல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் 15ல iOS 18ல ஐபோன் 15 iOS 18 வெர்ஷன் சாஃப்ட்வேர் வெர்ஷன்ல இந்த மாதிரியான சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரு எதுல சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, ரெட்டிட்ல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன். அந்த ரெட்டிட் போஸ்ட் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐபோன்ல இப்போ பஞ்சாயத்து வந்திருக்கு. ஐபோன்ல இப்போ தேவையில்லாத அப்ளிகேஷன் மூலமாக பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ காரணமாக இந்த ஒரீடு சவுண்டா, அது மட்டும் இல்லாம என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரீடு வாய்ஸும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, என்னோட போன்ல நான் எந்த விதமான இஷ்யூ ஏற்படுத்தல, இது கிளிச்சஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பக்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. iOS 18ல பக்ஸ் இருக்கு. அந்த பக்ஸ் காரணமாக தான் எனக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. iOS தரப்புல இருந்து இதை எப்ப சரி பண்ண போறாங்கன்றது தெரியல. நம்ம ஒரு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரீடு சவுண்ட் வந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். நான் சில சமயத்துல என்னோட போன்ல இந்த மாதிரி பார்த்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆப் க்ளோஸ் பண்ணாலும் அந்த ரீல்ஸோட ஆடியோ பேக்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் போனை ரீசெட் பண்ணாதான் அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் ஆஃப் ஆகும். நம்ம என்னதான் வால்யூம் கம்மி வச்சாலும் இன்ஸ்டாகிராமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாலும் அந்த சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். இதே போலதான் இவருக்கு அந்த ஒரீடு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம போனை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா இவருக்கு எந்த விதத்துல வந்துகிட்டு இருக்குன்னா, 3 நாளாவே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இது மிகப்பெரிய இஷ்யூ தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது ஐபோன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது, ஆப்பிள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நான் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மியோட புது போன் இப்போ அது சில இடத்துல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு, சில சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது இல்லாம கூகுள் குளோபல் லான்ச் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு ரியல்மி V60 Pro அப்படின்ற போன் இப்போ கூகுள் பிளேல சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அதனால கூகுள் பிளே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனால குளோபல் மார்க்கெட்ல அது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இப்போ குளோபல் மார்க்கெட்ல சூன்ல லான்ச்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து V50s, V60, V60 Pro, அதுக்கப்புறம் V60s அப்படின்ற மாதிரி போன். இப்போ V60 தான் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகுது. அதுல என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். V60 Pro பொறுத்த வரைக்கும் இது 6.67 இன்ச் கொண்ட HD plus IPS டிஸ்பிளே தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் என்ன வரப்போகுதுன்ற மாதிரி இன்னும் ரிவ்யூ ஆகல. இது மெமரி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB, 6GB, 8GB, 12GBன்ற மாதிரி வரப்போகுது. அதாவது 128, 256, 512, 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5465 அப்படின்ற மாதிரி பேட்டரி பேக்கப் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதோட வெயிட் 197 கிராம்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரியல்மி C63 5G போனுக்கு சிமிலரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இதை பத்தி மேற்கொண்டு டீட்டெயில் கிடைக்கும் போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்த நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ S20 சீரிஸ் லான்ச் டேட் இப்போ அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. விவோ S20 சீரிஸ்ல விவோ S20 Pro அப்படின்ற போன். இந்த போன்ல எக்கச்சக்கமான ஸ்பெக் நம்ம பார்த்துட்டோம். இது மீடியாடெக் டிமென்சிட்டி 9300 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, S20 பொறுத்த வரைக்கும் 7 Gen 3யோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்ப லான்ச் ஆகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது சைனாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் 28ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 28ஆம் தேதி சைனாவில் லான்ச் ஆக போகுது. நம்ம எப்ப பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 28ஆம் தேதி 4:30 மணிக்கு இந்திய டயத்துல பார்க்கலாம். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போதைக்கு இதுல நம்ம இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இதோட லான்ச் டீடைல் இதுதான். ஸ்பெக் டீடைல்ஸ் நம்ம முந்தின ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த நியூஸ்க்கு மூவ் ஆன் ஆயிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமர்ஸ்க்கான ஒரு கொண்டாட்டமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமர்ஸ்க்கான அது PlayStation கேமர்ஸ்க்கான பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் சோனி இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, 22ஆம் தேதி
மாதம், அதாவது இன்னையிலிருந்து 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 12ஆம் தேதி, அடுத்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 11ஆம் மாதம், இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து வர 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேல்ஸில் வந்து என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டீல்ஸில் PS5 கன்சோலன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட வந்து 54,000 ரூபாய் டிஸ்க் எடிஷன். நீங்கள் PS5ல டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எடிஷன் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்பில் 54,990 ரூபாய் இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 47,490 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து டிஜிட்டல் எடிஷனில் வந்து 44,990 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து அது 37,490 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதை யாரெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெல் இன்ஸ்பிரேஷன் மாடல் வந்து கிட்டத்தட்ட 53,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து அது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இந்த ஆஃபர் டீல் சேல்ல 35,990 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கேமோட பிரைஸையும் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அப்படியே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்து நீங்க அதோட பிரைஸ் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் லிஸ்ட்ல மூலியமாக நீங்க வந்து PS5 கேம்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஒரு நல்ல ஆஃபரா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட பழைய ஃபோன்ஸ்க்குலாம் வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம எப்படி பெறுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆஃபர்ஸ் என்ன எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் எந்தெந்த ஃபோனுக்குன்னு நம்ம பழைய முன்னாடி உள்ள நியூஸில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கான கண்டிஷன், அதோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் எப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது நவ் ரன்ல இருக்குது. இப்போ நீங்கள் அவைலபிள் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 2024 இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்காங்க. அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாடல் கேட்டீங்கன்னா, Galaxy S21, S21 Plus, S21 Ultra, அதுக்கப்புறம் S21 FE 5G, S22 Ultra இந்த மாடலுக்கு வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதோட கண்டிஷன் என்னன்றத சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து பிசிக்கல் டேமேஜ் ஏற்பட்டுறக்கூடாது அந்த ஸ்கிரீன்ல, வாட்டர் டேமேஜ் ஏற்பட்டுறக்கூடாது அந்த போன்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்க ஒரிஜினல் ஓனரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கிட்டு எனக்கு ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் ஒரிஜினல் ஓனரோ அவங்க மட்டும்தான் ஒரிஜினல் இன்வாய்ஸ் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும். பர்ச்சேஸ் பண்ற இன்வாய்ஸ் அந்த பில் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணல 3 வருஷத்துக்குள்ள நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போன் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு பில் மஸ்டா வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் ஓனரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, சாம்சங்கோட சர்வீஸ் சென்டர் நீங்க சாம்சங்கோட பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சென்டர் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க அவங்க கேட்கிற டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித காஸ்ட்டும் இல்லாம அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. யாராவது நீங்க சாம்சங் இந்த போன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Nubia Z70 Ultra அதோட ஸ்பெக் டீடைல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட என்னென்ன டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Z70 Ultraவில் என்னென்ன குயிக்கர் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். 6.85 இன்ச் கொண்ட 1.5K கொண்ட QLED BOE Q9 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P3 கலர் கிராமட் டிம்மன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் DC டிமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 12GB 16GB 24GB RAM LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 256GB 512GB 1TB அப்படின்றது UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி Nebula AIOS ஓட வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. AIOS ஓட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. Sony IMX 906 சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஆம்னி விஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன்னொரு கேமரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மேக்ரோ ஆப்ஷனுக்காக 64 MP கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP ஆம்னி விஷன் கேமரா கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. UFC டைப் C கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க. அதுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கப் 6150 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. அதை பவர் பண்ண 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு. இதோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைசிங்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேஸ் வேரியன்ட் அதாவது 12GB RAM 256 பொறுத்த வரைக்கும் ஒரு சைனாவில் பொறுத்த வரைக்கும் 4599 யுவானுக்கு கொண்டு வந்திருக்காங்க. USD மதிப்புல 635 USD வந்திருக்கு. இந்திய மதிப்புல எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்க, பேஸ் வேரியன்ட் 53,680 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஹையர் வேரியன்ட் எதுல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் வேரியன்ட் 24GB 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட்
73,510 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. இது வந்து குளோபல்ல தான் அவைலபிளா இருக்கு. குளோபல்ல வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்கள விட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா இந்தியாவோட சிம்ஸ் ஒர்க் ஆகுமான்றது கேள்விக்குறிதான். இதை வந்து யாராவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வந்து நூபியா போன இந்தியாவில் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றத என்னோட கருத்து. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நாய்ஸ் பட்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்ல கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பட்ஜெட், அதுக்கு ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 10mm டிரைவர்ஸ்ல கொண்டு வந்தாங்க. இதோட பேர் என்ன கேட்டீங்கன்னா நாய்ஸ் பட்ஸ் கனெக்ட் 2 தான். இது 10mm டிரைவர்ஸ் இருக்கு. ப்ளூடூத் 5.3 கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன்-இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா லோ லேட்டன்சியா 40 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. இஎன்சி கொடுத்துருக்காங்க கால்ஸுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 50 ஹவர்ஸ் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்டன்ட் சார்ஜிங் சப்போர்ட் மூலமா நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா 128 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ்ல வந்து உங்களுக்கு பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. குயிக் பேரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 43 கிராம்ஸ் இருக்கு. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஃபர் பிரைஸ் எவ்வளவுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட லான்ச்சிங் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாய்க்கு. இது லான்ச்சிங் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து 999 ரூபாய்க்கு. இந்த ஆஃபரோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இந்த நியூஸ் கீழே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க இந்த நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அதுக்கு நீங்க இந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க எக்ஸ்க்ளூசிவா நீங்க லிங்க் எடுத்துக்கலாம். இப்ப அந்த ஆஃபர் லிங்க் நீங்க கிளிக் பண்ணா போனீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் 3999 ரூபான்ற பிரைஸ்ல தான் இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா டாம்சன் டெக்னாலஜி இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஹப் கொண்டு வர போறாங்க. அதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் அக்சசரி ப்ரொடக்ஷனுக்காக கொண்டு வர போறாங்க. இது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபேக்டரி செட்டப்புக்காக 110 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 60 கோடி ரூபாய் மிஷினரிக்காக, 30 கோடி ரூபாய் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மொத்தம் வந்து 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா அகமதாபாத்ல கொண்டு வந்திருக்காங்க. அகமதாபாத்ல இந்த வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டாம்சன்ற கம்பெனி வந்து டெக்னாலஜில அகமதாபாத் குஜராத்ல பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அது வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் ரெட்மி K80 ப்ரோவோட இப்போ வந்து ஃபுல் ஸ்பெக் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்றது டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி K80 ப்ரோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா எல்லாமே நல்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட டீட்டெயில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ லான்ச் ஆகுது கேட்டீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் குளோபல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த போன் இந்தியாவுக்கு வரும்ன்றது நான் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா Xiaomiயோட டிராகன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 2.0 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 68 IP68 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்க 2K ரெசல்யூஷனோட 120 FPS கேமிங் பிளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எக்கச்சக்கமா கேமிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க D1 கேமிங் ஜிபிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப்டிராகன் 888 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமிங்காக ரெட்மி ரேஜ் இன்ஜின் 4.0 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சூப்பர் ரெசல்யூஷனோட நீங்க சூப்பர் ஃப்ரேமோட ஆல் கேம்ஸ் நீங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 1800 நிட்ஸோட பிக் பிரைட்னஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஸ்பெக் இதுதான். அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் வந்து அவைலபிள் ஆகல. பிரைஸ் வந்து அவைலபிள் ஆகணும்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இது நவம்பர் 26 சைனாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்த என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் டேப்லெட் 2 ஏற்கனவே வந்து 3யோட டெவலப்மெண்ட் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2ஓட டெவலப்மெண்ட் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பெக் விட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் பிக்சல் டேப்லெட் 2ஓட டெவலப்மெண்ட் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்னத்துக்குன்னு தெரியல. ஏன் டேப்லெட்டை இப்போ கேன்சல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதோட டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிக்சல் டேப்லெட் 2 வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கூகுள் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா இதுல வந்து பினான்சியல் லாஸ் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நல்ல நல்ல டேப்லெட் லான்ச் பண்ண யார் பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பா? நீங்க வந்து மொக்க டேப் லான்ச் பண்ணிட்டு ஹையர் பிரைஸ் வச்சா யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்றதுதான் என்னோட கேள்வி. ஏற்கனவே டேப்லெட் 3 வந்து கேன்சல் பண்ணதா ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ டேப்லெட் 2வையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் லான்ச் பண்ணி நல்ல பிரைஸ்ல நீங்க வச்சீங்கன்னா யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீங்க வந்து கேவலமான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது ஹையர் பிரைஸ்ல வச்சிருந்தா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதுக்கு யோசிக்க தான் செய்வாங்க. அதுதான் இப்போ கூகுள் வந்து உணர்ந்திருப்பாங்க.
கூகுள் வந்து அடுத்ததான் 2027 தான் அவங்களோட டேப் லான்ச் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால 2 வருஷம் கேப் எடுத்திருக்காங்க. இப்ப தகவல் வந்திருக்கு. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் Honor 300 and 300 Pro வந்து இப்ப டிசைன் லீக் ஆயிருச்சு. கேமராவை பத்தி கேமரா மாடலே வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. Honor வந்து கேமரா மாடல் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சைஸா இருக்கு. ஒரு இப்படி ஒரு வித்தியாசமான சைஸ்ல இருக்கு. ஓவல் சைஸ்ல முன்னாடி இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான டிசைன்ல இருக்கு. இது பாக்குறதுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா வந்து இந்த மாடலை பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டோஸ் காமிப்பா, அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வந்து இந்த போன்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓவல் டைப்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பார்க்கிறதுக்கு டிசைன்ஸ் பார்க்கிறதுக்கு 300 Proல 3 கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. 300 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 300 Honor 300 மட்டும் பாத்தீங்கன்னா 2 கேமரா ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. டிசைன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் ஒரே டிசைன்ஸ் தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு கேமரா இருக்காது, இதுல ஒரு கேமரா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் இப்போ வந்து வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதனால வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் யாராவது அனுப்புனா வந்து நம்ம ஒரு டிராவல்ல பஸ்லயோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இருக்கும் போது அந்த மெசேஜ் என்னன்றதை நம்மளால படிக்க முடியாது. அதனால டிரான்ஸ்கிரிப்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து அந்த ஆப்ஷனை வந்து வாட்ஸ்அப்பே எனேபிள் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து வாய்ஸ் நோட்ஸை வந்து படிக்க முடியாது, கேட்க முடியாத சூழ்நிலை சில பேர் வாய்ஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் நோட்ஸ் நம்ம வந்து பப்ளிக்ல இருக்கும்போது கேட்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து செட்டிங்ஸ்குள்ள ஓபன் பண்ணி அதுல வந்து சார்ட் செட்டிங்ஸ்ல போய் ஃபைண்ட் வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அவங்க வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல பேசியிருந்தாலும் இங்க உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ்ல தமிழ்ல தேவையான தமிழ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து அது கொண்டு வந்திருக்கிறாங்க. அவைலபிலிட்டி எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லா லாங்குவேஜும் வரப்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் அண்ட் ரஷ்யனுக்காக லாங்குவேஜுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்த லாங்குவேஜுக்காக இந்த மாச கடைசியில் இந்த வருஷ கடைசிக்குள்ள எல்லா லாங்குவேஜுக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு டெக்னோ பாப் 9 இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 6.67 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளேயோட 90 Hz ரெஃப்ரெஷோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து MediaTek Helio G50 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா மைக்ரோ SD கார்டு மூலமா 1 TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 GB RAM தான் கொடுத்துருக்காங்க. 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Android 14 வருது. அது மட்டும் இல்லாம 2 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து Go எடிஷன் மூலமா 14 Go எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால iOS 14 வெர்ஷனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பேக்ல பாத்தீங்கன்னா 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. டூயல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. IR சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்கு. 15 watts வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 6700 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஆஃபர் பிரைஸா உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6500 ரூபாய்க்கு பேங்க் ஆஃபரோட கிடைக்கும். அந்த பிரைஸோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். எப்ப பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பர்ச்சேஸ் பண்ற லிங்க் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஆஃபர்ஸ் அது 26ஆம் தேதி இதோட ஆஃபர்ஸ் வந்து ஆஃபர்ஸோட இதோட ரிவீல் பண்ணிடுவாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்றதை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த ஓபன் பண்ற லிங்க் வந்து பர்ச்சேஸோட பண்ற ஆஃபர் லிங்கோட உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். நீங்க அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் சாம்சங் One UI ரோல் அவுட் டைம் லைன் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் One UI 7 பீட்டா 20S24 சீரிஸோட நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. பீட்டாவே இப்பதான் டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்ல தான் S24 சீரிஸ் கிடைக்க போகுது. S23 சீரிஸ்க்கு அதுல இருந்து வந்து ஒரு 2 to 3 வீக் கழிச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. S22 சீரிஸ்க்கு வந்து பீட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் கிடைக்காது, அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. S21 சீரிஸை பொறுத்த வரைக்கும் S22 சீரிஸ் கிடைச்சதுக்கு அப்புறத்துல இருந்து பிப்ரவரியில கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒஸ்டான டைம் லைனா பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லா போனுமே அவங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வெர்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சு இல்ல ஸ்டேபிள் வெர்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாம்சங் இப்போ வந்து நாங்க வந்து One UI வந்து பீட்டாவை இப்பதான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கடுப்பான விஷயமா பார்க்கப்படுகிறது.
அதுக்கப்புறம் வந்து சாம்சங் கேலக்ஸி S24ஓட சிமிலர் ஃபீச்சர் கிடைச்சிருக்கு. அது நம்ம நேத்தியே பார்த்தோம். அதே நியூஸ் தான் இப்பயும் வந்திருக்கு. வேற எந்த வித புதுசு நியூஸ் கிடைக்கல. அது சும்மா நியூஸ் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம நேத்தியே பார்த்துட்டோம். அதனால அந்த நியூஸை ஸ்கிப் பண்ணிடலாம். வேணா உங்களுக்கு வந்து அந்த நியூஸோட லிங்க் வந்து நம்ம இந்த நியூஸ் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம சொல்லிட்டோம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, கூகுள் இப்போ வந்து அவங்க வந்து மோனோபோலியா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ச் இன்ஜின். அது எந்தெந்த கண்ட்ரிலன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து வேற சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணவே முடியாது. கூகுளோட மோனோபோலி சர்ச் இன்ஜின் தான். இம்மா நாளைக்கு கேஸும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்க, கூகுள் வந்து இப்போ வந்து மற்ற எல்லா ப்ரௌசருக்கும் கூகுள் குரோம் ப்ரௌசரை தாண்டி ஒப்ராவா இருக்கட்டும், அதாவது ஃபயர் பாக்ஸா இருக்கட்டும், எல்லா ப்ரௌசருக்கும் அவங்க வந்து அவங்களோட சர்ச் இன்ஜினுக்கு தான் கொடுக்கணும், கூகுளோட சர்ச் இன்ஜின் கொடுக்கணும் தான் சொல்லி பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு மோனோபோலியா இருக்கிறாங்க கூகுள்னு சொல்லி. இப்போ வந்து சில அதே வந்து இப்போ வந்து மோனோபோலியா இருக்கிறதா மட்டும்தான் கூகுள் வந்து சில இடத்துல இருக்கிறதா இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு. வேற ஒரு ப்ரௌசர்ல யூஸ் பண்ணலாம், வேற ஒரு ப்ரௌசர்ல போய் நம்ம சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணாலும் அங்கேயும் கூகுள் தான் இருக்கு. எல்லாருக்குமே கூகுள் வந்து யூஸ் பண்றதை தவிர வேற வழி இல்லாம இப்போ போயிட்டு இருக்கு. கூகுள் மட்டுமே மோனோபோலியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து கூகுளுக்கு ஆப்போனண்டா வேற என்னென்ன சர்ச் இன்ஜின் பெஸ்டான சர்ச் இன்ஜின் இருக்குன்றத இந்த வாரம் வீக்கெண்ட்ல நான் உங்களுக்கு அதுக்கான டெடிகேட் வீடியோ போடுறேன். கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ரௌசர் இருக்கு, அதுல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, எல்லாத்தையுமே டெடிகேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்ன கேட்டீங்க, ஆப்பிள் ஐபோனோட SE-யோட இன்கமிங் எப்போ இருக்க போகுது, அதாவது கம்மிங் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆப்பிள் ஐபோன் SE4 வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குதுன்னு அவங்களோட ஓன் 5G மோடம். இதனால வரைக்கும் அவங்க வந்து குவால்கமோட 5G மோடம், குவால்கமோட மோடம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஓன் 5G மோடம் ஆப்பிள் வந்து SE கொண்டு வர போறாங்க. அது எப்ப இருக்க போகுது, குவார்டர் 2025 ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அதை வந்து ரிவீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம என்ன ஃபாலோ பண்ண வந்து என்ன கான்டாக்ட் பண்ண நீங்க நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபரோட லிங்க்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி எடுத்துங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பத்தி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.